வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். உலகமே உற்று கவனிக்கக்கூடிய சந்திப்பாக மோடி ட்ரம்ப் சந்திப்பு மாறி இருக்கிறது. பல பரபரப்புகள் நிறைந்த சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்திருக்கிறது. இதற்கு முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி ஈலான் மஸ்க், அமெரிக்காவுடைய முக்கியமான தொழிலதிபர், ட்ரம்ப் நிர்வாகத்திலையும் முக்கிய பங்காற்றி இருக்கக்கூடிய ஈலான் மஸ்க் டோஜ் என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிற அமைப்புக்கு தலைமை தாங்குகிறார். இவரோடு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் முதலமைச்சராக, குஜராத் முதலமைச்சராக இருந்த காலத்திலிருந்து தொடர்பு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அரசில் முக்கிய பொறுப்பு அவர் வகிக்கக்கூடிய நிலையில் ஈலான் மஸ்கை சந்தித்திருக்கிறார். ஈலான் மஸ்கை மட்டுமில்லை, திரு விவேக் ராமசுவாமி அவர்களையும் சந்தித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். விவேக் ராமசுவாமி ஒஹாயோவை சேர்ந்தவர். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கூட வேட்பாளராக முதல்ல களமிறங்கியவர். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர், பூர்வீகம் பாலக்காடு என்றாலும் கூட அவர் தமிழக வம்சாவளியை, தமிழ் வம்சாவளியை சேர்ந்தவர். இப்போ நம்ம பார்க்கறது மைக் வால்ஸ், ட்ரம்ப்புடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர். அவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்புகளை எல்லாம் முடித்து பிரதமர் நரேந்திர மோடி சென்றது வெள்ளை மாளிகைக்கு. அந்த காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வெள்ளை மாளிகைக்கு சென்றார். வெள்ளை மாளிகையில் உற்சாகமான வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. ட்ரம்ப் தன்னுடைய நிர்வாகிகளை, அமைச்சரவை சகாக்களை, தன்னுடைய டீம்மேட்ஸை அறிமுகம் செய்து வைத்தார். பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப்புக்கு அன்பளிப்பெல்லாம் வழங்கினார். பிறகு பார்வையாளர் புத்தகத்தில் ட்ரம்ப் அவருடைய எண்ணங்களை பதிவு செய்ய பின்னின்று தன்னுடைய நண்பருக்கு வலு சேர்த்தார். இதெல்லாம் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகள். அன்பு மட்டும் வெளிப்படலை, இந்த சந்திப்பில் கடுமையும் கூட வெளிப்பட்டது. சற்று நேரத்துக்கு முன்பாக இருவரும் சேர்ந்து கூட்டாக இந்த சந்திப்பு பற்றி உலக மக்களுக்கு அறிவித்தார்கள். வேலைவாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.